சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய வரலாறு பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த வரலாறு ஹிஸ்ட்ரி பாடத்திற்கு பார்த்திங்கன்னா பயிற்சி வகுப்புகளானது நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த பயிற்சி வகுப்பில் ஏற்கனவே நம்ம குப்த பேரரசு குறித்த தகவல் பார்த்தோம். இப்போ ஹர்ஷரினுடைய காலம், ஹர்ஷர் காலம் கிபி 300 முதல் கிபி 600 வரை இருக்கக்கூடிய ஹர்ஷர் காலத்தை குறித்த ஒரு முழுமையான தகவலை நாம் காண இருக்கிறோம். நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமிற்கு நம்ம வரலாறு பாடப்பிரிவு ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய நாட்களில் தங்களை சிறந்த முறையில் தயார் செய்வதற்கு ஏதுவாக தங்களுக்கு தேவையான கையேடாக இருக்கட்டும், அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும், உங்களுக்கு ஒன்லைனர் மெட்டீரியலாக இருக்கட்டும், கொஷின் பேங்க், டெஸ்ட் பேஜ், ஸோ ஒவ்வொன்றுமே வெற்றிக்கு தேவையான கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம என்ன செய்கிறோம் கொடுக்குறோம். ஸோ இங்கே கொடுக்கக்கூடிய இந்த தகவலை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். ஸோ நம்ம சுபைக்குழுவினுடைய ஸ்பெஷல்னு எடுத்துக்கிட்டாலே நீங்கள் வேறு வெளியில் எதுவுமே தேட வேண்டியதில்லை. நீங்கள் படிக்க வேண்டிய தகவல்களை நம்ம மொத்தமாக உங்களுக்கு தொகுத்து கொடுத்துட்றோம். மெட்டீரியல், ஒன்லைனர் டெஸ்ட்டு, 4 ஆப்ஷனோட உங்களுக்கு டெஸ்ட்டு, மாடல் டெஸ்ட்டு, ஸோ எல்லாமே 1 by 1 உங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் ப்ரொவைட் பண்ணுறோம். சுபைக்குழு ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. அதில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஒன்லைன் டெஸ்ட்டில் 9வது தேர்வு ஹர்ஷரினுடைய பேரரசு, அதனுடைய தகவல்கள் தொகுத்து ஏற்கனவே இந்த பாடத்தில் 200க்கு மேற்பட்ட ஒன்லைனர் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ இருந்தாலும் இந்த ஒன்லைனர் டெஸ்ட்டுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த 100 வினாக்களை இங்கே தொகுத்து கொடுக்குறேன். ஆசிரியர்கள் முழுமையாக இதை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான ஒன்லைனர் தொடர்ச்சியாக நீங்கள் கேட்கும் பொழுது தேர்வில் பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை அடிப்படையாக கொண்டு இந்த பயிற்சியானது உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சுபைக்குழு ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. பண்டை கால இந்திய வரலாற்றில் மாபெரும் மன்னர்களாக திகழ்ந்த அசோகர், கனிஷ்கர், ஹர்ஷர் ஆகிய மூவரும் பௌத்தர்களே ஆவர் என்று கூறியவர் ஆர் சத்யநாதையர். குப்தர் காலத்திற்கு பிறகு டேஸ் காலம்தான் வரலாற்று சிறப்புமிக்க காலமாக காட்சி அளிக்கிறதுனா அந்த ஹர்ஷரினுடைய காலம். குப்த பேரரசு என்ற ஆலமரம், குப்த பேரரசு என்ற ஆலமரம் பட்டு போனவுடன் அதன் விழுதுகளில் சில தனி மரங்களாக வளர்ந்தன. அவை சுதந்திர ஆட்சி மையங்களாக விளங்கின. இந்த வரிசையில் தானேஸ்வரம் அடங்கியது. அதுபோக பிற நகரங்கள் எது? மாளவம், வல்லபி, கனோஜ், மகதம். ஸோ இதெல்லாம் சுதந்திர ஆட்சி மையங்களாக திகழ்ந்தது. டெல்லிக்கு மேற்கே ஹரியானா, அதாவது புதியதாக உருவாக்கப்பட்ட குருஷேஸ்திரம், இவற்றில் உள்ள நகரம்தான் தானேஸ்வரம். இந்த தானேஸ்வரத்தை தலைநகரமாக கொண்டு எந்த வம்சத்தினர் ஆட்சி செய்தனர்னா வர்தனர். இந்த வர்தனர் வம்சத்தின் சேர்ந்தவர்கள் தானேஸ்வரத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சி புரிந்தனர். இந்த வர்தனர் வம்சத்தில் மாமன்னராக திகழ்ந்தவர் யார்னா ஹர்ஷர். டேஸ் இவர் பஞ்சாபில் இருந்து மத்திய இந்தியா வரையில் இருந்த சிறு அரசுகளை வென்று வர்தனர் வம்ச அரசை பேரரசாக மாற்றினார்னா ஹர்ஷர். ஹர்ஷருக்கு முடி சூட்டப்பட்ட போது கிபி 606 ஹர்ஷர் முடி சூட்டுகிறார். அப்ப ஹர்ஷருக்கு முடி சூட்டும் பொழுது அவருடைய வயது என்னன்னா 16 வயது. ஹர்ஷருக்கு முடி சூட்டும் பொழுது அவருடைய வயது 16. ஹர்ஷவர்தனரை பற்றி அறிந்து கொள்வதற்கு இலக்கிய கல்வெட்டு, நாணய மற்றும் புறச்சான்றுகள் உள்ளன. எனினும் இலக்கிய சான்றுகளே பிரதான சான்றுகளாக
திகழ்கிறது. உங்களுக்கு கல்வெட்டு இருக்கு, நாணயம், இது போன்ற புறச்சான்றுகள் இருந்தாலும் இலக்கிய சான்றுகள் தான் முக்கிய பிரதான சான்றுகளாக திகழ்கிறது. வினாயன் 9 திபெத்திய சீன புறச்சான்றுகள் ஹர்ஷனுடைய ஆட்சி கால இறுதியை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஓரளவு உதவுகிறது. எதுனா திபெத்திய சீன புறச்சான்றுகள். இலக்கிய சான்றுகளின் அடிப்படையில் வரலாற்று சிறப்பு மிக்கவை 3. இலக்கிய சான்றுகள் எடுத்துக்கிட்டோம்னா ஹர்ஷர் பேரரசை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய இலக்கிய சான்றுகள்ல 3 எது வரலாறு சிறப்பு மிக்க சான்றுகள் எதுன்னு கேட்டிங்கன்னா, 1 பாணரின் ஹர்ஷ சரிதம், யுவான் சுவாங் எழுதிய பயண குறிப்புகள், ஹர்ஷரினுடைய நாடகங்கள். ஸோ இது 3மே இலக்கிய சான்றுகளில் சிறப்பு மிக்கது. டேஸ் என்ற பார்கவா பிராமண குடும்பத்தில் பிறந்தவர், இளமையில் அனாதையானவர், கூறிய மது இருந்தும் கூடா நட்பால் கெட்டு போனவர். யார்னா பாணர் என்ற பாணப்பட்டர். டேஸ் அறிவாற்றலை அறிந்த ஹர்ஷர் அவரை அரசவையில் சேர்த்து ஆதரித்தார்னா, பாணருடைய அறிவாற்றலை அறிந்த ஹர்ஷர் அவரை அரசவையில் சேர்த்து ஆதரித்தார். அப்ப பாணரை ஆதரித்தவர் யார்? பாணரை ஆதரித்தவர் யாருன்னா ஹர்ஷர். பாணர் சமஸ்கிருதத்தில் எழுதிய டேஷ் என்ற காதல் புதினம் இவருக்கு புகழை பெற்று தந்தது. பாணருக்கு புகழை பெற்று தந்த சமஸ்கிருதத்தில் எழுதிய காதல் புதினம் எது? காதம்பரி. டேஸ் இவர் எழுதிய ஹர்ஷ சரிதம் என்ற உரைநடை காவியம் வரலாற்றாளர்களுக்கு தகவல் பெட்டகமாக பயன்படுகிறதுனா பாணர் எழுதியது. பாணரின் ஹர்ஷ சரிதம் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட முதல் வாழ்க்கை வரலாறாகும். பாணர் எழுதிய ஹர்ஷரின் வாழ்க்கை வரலாறு எத்தனை அத்தியாயங்களை கொண்ட முற்று பெறாத படைப்பாகும்னா 8 அத்தியாயங்களை கொண்ட முற்று பெறாத படைப்பு. முதல் அத்தியாயம் என்ன? பாணரினுடைய குடும்ப பின்னணி. 2வது அவர் ஹர்ஷரிடம் அறிமுகப்படுத்தப்பட்டது. 3வது தானேஸ்வரத்தை பற்றிய விவரிப்பு. 4வது ஹர்ஷரினுடைய பூர்வீகம். 5 ஹர்ஷரின் தாய் யசோமதி கணவர் இறந்த பின் தற்கொலை செய்து கொண்டது. 6 தந்தை இறந்த பின் ஹர்ஷர் மன்னரானது மற்றும் அவரது சகோதரி ராஜ்யஸ்ரீ மாலவ மன்னரால் சிறை பிடிக்கப்பட்டது. சிறையிலிருந்து தப்பி சென்ற சகோதரியை சிறையிலிருந்து தப்பி சென்ற சகோதரியை தேடி ஹர்ஷர் படையெடுத்து சென்றது. பல்வேறு சமயத்தவர் விந்திய பகுதியில் இணக்கமாக வாழ்ந்தது என்ற 8 பகுதியாக காணப்படுகிறது. ஹர்ஷரின் வாழ்க்கையின் இறுதி பகுதியை பற்றி பாணர் எழுதாமையால் மன்னரின் வாழ்க்கை வரலாறு முற்று பெறாமல் முடிகிறது. சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டுள்ள ஹர்ஷ சரிதம் சீன பயணி யுவான் சுவாங்கின் குறிப்புகளோடு ஒத்து போகிறது. ஸோ மெயினானது பாருங்க, சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட ஹர்ஷர் சரிதம். ஹர்ஷ சரிதம் என்பது ஏற்கனவே நான் சொல்லியிருந்தது தான் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டது. இந்த சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட ஹர்ஷ சரிதம், சரிங்களா, சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட இந்த ஹர்ஷ சரிதமானது யாரோட குறிப்புகளோடு இது ஒத்து போகிறது பார்த்தீங்கன்னா, யுவான் சுவாங் சீன பயணி, சீன யாத்திரையராக பயணம் மேற்கொண்டவர். இந்த சீன பயணியாக இருக்கக்கூடிய யுவான் சுவாங்கின் குறிப்புகளோடு இது ஒத்துப்போவதாக அமைந்துள்ளது.
யுவான் சுவாங் கன்பூசியவாதி. ஒரு சீன கிராமத்தில் பிறந்த யுவான் சுவாங் அவருடைய ஆண்டு பார்த்தீங்கன்னா கிபி 602 இருந்து 664. இளம் வயதிலேயே படிப்பில் பேரார்வம் கொண்டவராக திகழ்ந்தார். இவரது கொள்ளு தாத்தா அரசாங்க பணியில் இருந்தவர். இவரது தாத்தா அரசாங்க கல்வி கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றியவர். யாருன்னா யுவான் சுவாங். சரிங்களா? யுவான் சுவாங் பற்றிய குறிப்புகளில் பாருங்க. அதே மாதிரி இவருடைய தந்தைன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிற பொழுது நம்ம யார் இந்த இடத்துல மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க இவருடைய தந்தை என்று சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம யுவான் சுவாங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நம்மளுக்கு ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா யுவான் சுவாங். அப்போ யுவான் சுவாங் அவரது தந்தை இறந்த பின் பௌத்த துறவியாக யுவான் சுவாங் மாறுகிறார். 5 ஆண்டுகள் பௌத்த தத்துவங்களை குறிப்பாக மகாயான சரிங்களா, இந்த இடத்துல மாத்திக்கோங்க, மகாயான பௌத்த தத்துவத்தை பயின்றார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு குறிப்பு. சீன மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட பௌத்த நூல்களில் இருந்த முரண்பாடுகளை கண்ட யுவான் சுவாங் இந்நூல்கள் எழுதப்பட்ட மூல மொழியான சமஸ்கிருதத்தை கற்பதற்காக இந்தியா சென்று அந்நூல்களை ஆய்வு செய்ய தீர்மானித்தார். அப்ப யுவான் சுவாங் இந்தியா வருவதனுடைய நோக்கம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா சீன மொழியில மொழிபெயர்க்கப்பட்ட பௌத்த நூல்கள்ல இருக்கக்கூடிய முரண்பாடுகளை கண்ட யுவான் சுவாங் இந்நூல்கள் எழுதப்பட்ட மூல மொழியாக இருக்கக்கூடிய சமஸ்கிருதத்தை கற்பதற்காக இந்தியா வர தீர்மானித்தார். ஸோ அடுத்து விநாயகன் 25. அடுத்து நம்ம காண இருக்கக்கூடியது விநாயகன் 25. புத்த துறவிகளின் ஆதரவோடு சீனாவை விட்டு வெளியேறிய யுவான் சுவாங் வடமேற்கு வழியாக பயணம் செய்து திருடர்களிடமிருந்து தப்பித்து முதல்ல எங்க வராரு? சாமர்கண்ட் அதை அடைகிறார். யுவான் சுவாங்கின் அறிவாலும் ஆர்வத்தாலும் பெரிதும் கவரப்பட்ட சாமர்கண்ட் மன்னரின் உதவியோடு தெற்கு நோக்கி அவர் பயணத்தை தொடர்ந்து அமுதாரியாவை அடைகிறார். அங்கிருந்து 1000க்கும் மேற்பட்ட புத்த துறவிகளோடு தங்கிய பின்னர் குந்தஸ் வருகிறார். அங்கு தர்மசிம்மர் என்ற புத்த துறவியுடன் அவருக்கு தொடர்பானது ஏற்படுகிறது. ஸோ அப்போ இதை அப்படியே ஒரு கோர்வையாக குறிப்பெடுத்துக்கோங்க. அவருடைய அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தர்மசிம்மரோடு யுவான் சுவாங்கிற்கு ஒரு தொடர்பு ஏற்படுகிறது. அந்த தர்மசிம்மர் அவருடைய ஆலோசனையின்படி யுவான் சுவாங் என்ன செய்கிறாரு? மேற்கு வழியாக பயணம் செய்து பால்க் தற்போதைய ஆப்கானிஸ்தானம் வந்தடைகிறார். அங்கு அவர் பௌத்த சமய சம்பந்தமான இடங்களை குறிப்பாக நவவிகாரை அதாவது பௌத்த மடாலயங்களை அவர் என்ன செய்கிறாரு? பார்வையிடுகிறார். யுவான் சுவாங் குழுவினர் கிழக்கு பக்கமாக பயணித்து காபூல் வந்தனர். அங்கு 100க்கும் மேற்பட்ட பௌத்த மடங்களும் 6000 துறவிகளும் இருந்தனர். இந்த இடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மெயினானது இந்த இடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா பழைய காந்தாரம். ஸோ பழைய காந்தாரம் என்று இந்த இடமானது அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி பாருங்க, இந்த பழைய காந்தாரம் இங்கு யுவான் சுவாங் சமய விவாதங்கள்ல பங்கேற்றார். இங்குதான் அவர் முதன்முறையாக சமணர்களையும் இந்துக்களையும் சந்தித்தார். அப்ப யுவான் சுவாங் முதலாக சமணர்களையும் இந்துக்களையும் எங்கு சந்தித்தார்?
பழைய காந்தாரம். யுவான் சுவாங் காபூலில் இருந்து புறப்பட்டு கைபர் கணவாய் வழியாக புருஷபுரத்தை வந்தடைந்தார். அங்கிருந்து சீன பயணி அப்போது காஷ்மீரத்தின் சார்பு நாடாக இருந்த தட்சசீலத்திற்கு அடுத்து வந்தடைகிறார். இந்தியாவுக்கு வரும் முன் யுவான் சுவாங் கிபி 629 நேபாளம் செல்ல தவறவில்லை. யுவான் சுவாங் அங்கு பௌத்த மடாலயங்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பதை பார்வையிட்டார். எப்ப? கிபி 629. சரியா? சோ அடுத்து பாருங்க, கபிலவஸ்து சென்ற புத்தரின் பிறப்பிடமான லும்பினியை பார்வையிட்ட பின்னர் புத்தரின் இறப்பிடமான குசிநகரம் சென்றார். புத்தர் பிரச்சாரத்தை தொடங்கிய சாராநாட்டுக்கு சென்று அங்கிருந்த பௌத்த துறவிகளோடு கலந்துரையாடினார். அப்ப கபிலவஸ்து சென்றிருக்காரு. அங்க போய் புத்தரின் பிறப்பிடமான லும்பினியை பார்வையிட்டு புத்தரின் இறப்பிடமான குசிநகரை பார்வையிட்டிருக்கிறாரு. புத்தர் தனது பிரச்சாரத்தை தொடங்கிய சாராநாத்திற்கு சென்று பௌத்த துறவிகளோடு கலந்துரையாடினார். ஸோ இது ஃபுல்லாமே மெயினான குறிப்பு. யுவான் சுவாங் கிழக்கு புறமாக பயணித்து வாரணாசி, வைசாலி, பாடலிபுத்திரம் பாருங்க, வாரணாசி, வைசாலி, அதே மாதிரி பாருங்க பாடலிபுத்திரம், புத்தகயா இவற்றிற்கு சென்றுவிட்டு இறுதியாக நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு சென்றார். இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு சென்ற யுவான் சுவாங் இங்கு எத்தனை ஆண்டுகள் தங்கியிருந்தார்னா 2 ஆண்டுகள் தங்கியிருந்தார். இந்த 2 ஆண்டுகள்ல அவர் சமஸ்கிருதம், தர்க்கவாதம், இலக்கணம், பௌத்த மதம் பற்றி பயின்றார். அந்த காலகட்டத்தில் தான் யுவான் சுவாங்கிற்கு மகாயான தத்துவத்தின் தோற்ற கர்த்தாக்களாக கருதப்படக்கூடிய அசங்கா, வாசுபந்து, திக்னகா, தர்மபாலர் ஆகியோரிடம் பயிலக்கூடிய வாய்ப்பானது கிடைத்தது. அப்ப நாலந்தா பல்கலைக்கழகத்தில் யுவான் சுவாங் தங்கி பயின்ற காலம் கேட்டீங்கன்னா 2 ஆண்டுகள். அந்த தங்கி 2 ஆண்டுகள் எதை பயின்றார்னா சமஸ்கிருதம், தர்க்கவாதம், இலக்கணம், பௌத்த மதம் பற்றி பயின்றார். அந்த காலகட்டத்தில் தான் மகாயான தத்துவத்தின் தோற்ற கர்த்தாவாக விளங்கக்கூடிய அசங்கா, வாசுபந்து, திக்னாகா, தர்மபாலர் ஆகியோரிடம் பயிலக்கூடிய வாய்ப்பானது யுவான் சுவாங்கிற்கு கிடைத்தது. தெற்கே பயணம் செய்த யுவான் சுவாங் ஆந்திரா சென்று அமராவதி, நாகார்ஜுன கொண்டாவில் புகழ்பெற்ற பௌத்த மடாலயங்களை பார்வையிட்டார். அமராவதியில் தங்கி அபிதம்ம பீடகம் பயின்றார். ஸோ மெயினானது அமராவதியில் பார்த்தீங்கன்னா யுவான் சுவாங் எதை கற்றார்னா அபிதம்ப பீடகம், வினய பீடகம், சுத்த பீடகம், அபிதம்ம பீடகம் இருக்கு இல்லையா? ஸோ அதில் அபிதம்ம பீடகத்தை கற்றார். பின்னர் பல்லவர் தலைநகரமாகவும் பௌத்த சமயத்தின் குவிமையமாகவும் திகழக்கூடிய காஞ்சிபுரத்திற்கு சென்றார். தன் பயணத்தை முடித்து கொண்டு தலைநகர் திரும்பிய யுவான் சுவாங் பேரரசர் யாரை சந்திக்கிறாரு? ஹர்ஷவர்தனரை சந்திக்கிறார். ஹர்ஷரை சந்தித்த யுவான் சுவாங் ஏற்கனவே ஹர்ஷர் என்ன செய்கிறாரு? சீன பயணியை பற்றி நன்கு அறிந்திருந்ததால் அவரை அரசாங்க பணியில் அமர்த்தி வைக்க முன்வருகிறார். அந்த வாய்ப்பை நன்றியோடும் மரியாதையோடும் மறுத்துவிட்ட யுவான் சுவாங் தாய் நாட்டிற்கு திரும்பி சென்று அங்க பார்த்தீங்கன்னா கிபி 645 தாய் நாட்டிற்கு திரும்பி சென்று புத்த சமயம், புத்த தத்துவம், புத்தர் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை சீன மொழியில் மொழியாக்கம் செய்யும் பணியில முனைப்போடு ஈடுபட்டார். அப்ப ஏற்கனவே இறுதியாக தன்னுடைய பயணத்தை எல்லாத்தையும் முடித்து கொண்டு தலைநகர் திரும்பிய யுவான் சுவாங் ஹர்ஷரை சந்திக்கிறாரு.
ஹர்ஷர் வந்து பார்த்தீங்கன்னா யுவான் சுவாங்கை பற்றி முன்பே அறிந்திருந்த காலத்தினால அவர் எழுச்சியர் தன்னுடைய அரசவையில் ஒரு அரசாங்க பணியில் அமர்த்தி கொள்வதற்கு முன் வருகிறார். அதை மறுத்துவிட்டு யுவான் சுவாங் கிபி 645 தாய்நாட்டிற்கு திரும்பி சென்று அவருடைய சீன மொழியாக்கம் குறித்த பணியில் முனைப்புடன் ஈடுபட முடிவு செய்தார். அடுத்து பாருங்க, வினாயன் 40. இந்தியாவை விட்டு சென்ற அவர் இறக்கும் வரை அவருக்கு சீன பேரரசிடமிருந்து வந்த வேலை வாய்ப்புகளை எல்லாம் பொருட்படுத்தாமல் மொழிபெயர்ப்பு பணியிலேயே தன் வாழ்நாளை செலவிட்டார். யாரு? யுவான் சுவாங். யுவான் சுவாங் ஹர்ஷ பேரரசில் எத்தனை ஆண்டு காலம் தங்கியிருந்தார் கேட்கலாம். 8 ஆண்டு காலம் யுவான் சுவாங் ஹர்ஷர் பேரரசு காலத்தில் தங்கியிருந்தார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யுவான் சுவாங் சீன பயணியின் பிரயாண அனுபவங்கள் குறைகளுக்கு அப்பாற்பட்டு வரலாற்று கருவூலமாக செயல்படுகிறது. தானேஸ்வரம் புராண புகழ்பெற்ற நகரம் கிபி 6ஆம் நூற்றாண்டுல குப்தர்களின் ஆட்சிக்கு பிறகு இந்த தானேஸ்வரம் நகரமானது எழுச்சி பெற்றது. தானேஸ்வரம் ஆற்றல் மிக்க அரசாக வளர்ச்சியுற்றது. இந்த எழுச்சிக்கும் வளர்ச்சிக்கும் முதல் காரணமாக இருந்தவர் யாருன்னா புஷ்ய பூதி என்பவர். இந்த புஷ்ய பூதிக்கு பின் நரவர்த்தனர், ராஜ்யவர்த்தனர், ஆதித்யவர்த்தனர், பிரபாகரவர்த்தனர் ஆகியோர்கள் அரசர்களாக இருந்தனர். யார்? இந்த புஷ்ய பூதிக்கு பின்பு இவர்களெல்லாம் அரசர்களாக இருந்தனர் என்று கூறப்படுகிறது. இவர்களில் முதல் 3 மன்னர்களும், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யாரு? நரவர்த்தனர், ராஜ்யவர்த்தனர், ஆதித்யவர்த்தனர். ஸோ இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தானேஸ்வரத்திலிருந்து ஆட்சி செய்த மகாராஜாக்கள். இவர்களை தொடர்ந்து மன்னராக இருந்த பிரபாகரவர்த்தனர் தானேஸ்வர அரசை பேரரசாக விரிவுபடுத்தினார். மகாராஜாதிராஜர் என்ற பட்ட பெயரை புனைந்து கொண்டார். ஸோ இவருடைய காலம் என்ன? கிபி 583 கிபி 605 வரை பிரபாகர வர்த்தனரினுடைய காலம். இந்த பிரபாகர வர்த்தனர் இவரது தாய் மகாசேனகுப்தா, இவருடைய மனைவி அரசி யசோமதி தனது 12 ஆண்டுகால ஆட்சியில் பேரரசை விரிவுபடுத்தி பெரும் புகழ் பெற்றவராக பிரபாகர வர்த்தனர் திகழ்ந்தார். ஸோ அவருடைய ஆட்சி காலத்தை மெயினாக குறிப்பெடுத்துக்கோங்க. அடுத்து பாருங்க, இந்த பிரபாகர வர்த்தனர் ஹீனர்களுக்கு சிங்கம், குஜராத் மன்னரின் தூக்கத்தை கலைத்தவர், சிந்து தேச அரசருக்கு தொற்று நோய், மாளவ மரத்தை வெட்டி சாய்த்த கோடாரி என்று பாணர் புகழ்ந்துள்ளார். சரியா? பாணர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரபாகர வர்த்தனரை எப்படி புகழ்கிறார்னா, ஹீனர்களுக்கு சிங்கமாகவும் குஜராத் மன்னர்களினுடைய தூக்கத்தை கலைத்தவராகவும் சிந்து தேச அரசருக்கு தொற்று நோயாகவும் மாளவ மரத்தை வெட்டி சாய்த்த கோடாரியாகவும் இருந்தார் என்று பாணர் குறிப்பிடுகிறார். பிரபாகர வர்த்தனரின் பேரரசு வடமேற்கே சிந்து காந்தாரம் வரையிலும் தெற்கே மாளவம் குஜராத் வரையிலும் விரிவடைந்து காணப்பட்டது. இந்த பிரபாகர வர்த்தனர் மன்னர் மாளவ மன்னன் யசோதர்மனின் மகள் யசோமதியை மணந்து கொண்டதன் மூலம் இரு நாட்டு உறவை பலப்படுத்தினார். யாரு? பிரபாகர வர்த்தனர். தனது வீரத்தாலும் விவேகத்தாலும் கிபி 583 605 காலத்தில் பிரபாகர வர்த்தனர் வம்சத்தில்
புஷ்யபூதி குலத்தின் மன்னராக மாமனிதராக திகழ்ந்தார். பிரபாகர வர்த்தனருக்கு 2 பையன்கள், ஒரு மகள். சரிங்களா? 2 ஆண் வாரிசு, ஒரு பெண் வாரிசு. யாருக்கு? இந்த பிரபாகர வர்த்தனருக்கு. இதுல முதல் ஆண் வாரிசு யாருன்னா, முதல் ஆண் வாரிசு ராஜ்யவர்த்தனர். இரண்டாவது ஆண் வாரிசு ஹர்ஷவர்தனர். அப்ப பெண் வாரிசு யாருன்னா ராஜ்யஸ்ரீ. முதல் இருவரும் பட்டத்து இளவரசர்கள். ராஜ்யஸ்ரீ என்பவர் மௌசாரி மன்னன், அவந்தி மன்னனின் மகள். சரி, கவனிய. முதல் இருவரும் பட்டத்து இளவரசர்கள். ராஜ்யஸ்ரீ என்பவர் மௌசாரி மன்னன், அவந்தி மன்னனின் மகன். கிரகவர்மனுக்கு மனம் செய்து கொடுக்கப்பட்டவள். பிரபாகர வர்த்தனர் இறந்த பின் அவருடைய மூத்த மகன் ராஜ்யவர்த்தனன் அரசு கட்டில் ஏறினார். மாளவ மன்னன் வங்காள மன்னன் சசாங்கனுடன் கூட்டு சேர்ந்து கண்ணோசியின் மீது படையெடுத்து சென்று மௌசாரி மன்னர் கிரகவர்மனை கொலை செய்து ராஜ்யஸ்ரீயை விதவையாக்கினார். மைத்திரர் கொலையுண்ட செய்தி அறிந்த ராஜ்யவர்த்தனர் மாளவ மன்னரை தண்டிப்பதற்காக படையெடுத்து சென்றார். சசாங்கன் சூழ்ச்சி செய்து ராஜ்யவர்த்தனரை கொலை செய்து விட்டார். ராஜ்யவர்த்தனரை கொலை செய்து விட்டார். ராஜ்யவர்த்தனர் இறந்த பின்பு அடுத்த வாரிசாக இருக்கக்கூடியவர் கவனிக்க, மூத்த சகோதரர் அகால மரணம் அடைந்ததால் அரசு பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலையானது யாருக்கு ஏற்பட்டதுன்னா இரண்டாவது ஆண் வாரிசான ஹர்ஷவர்த்தனருக்கு ஏற்பட்டது. அப்போது அவருக்கு வயதானது 16 வயது. ஸோ இந்த ஹர்ஷவர்தனரின் ஆட்சி காலம் கேட்டாங்கன்னா 606 முதல் 647 வரை. தானேஸ்வர மன்னரான ஹர்ஷர் டேஸ் பெரும் பிரச்சனைகளை அவர் ஆட்சி பொறுப்பு ஏற்கும் பொழுது, தானேஸ்வரத்தின் மன்னராக ஆட்சி பொறுப்பு ஏற்கும் பொழுது அவரிடம் காணப்பட்ட பெரும் பிரச்சனைகள் எத்தனைனா 2. 1, விதவையான சகோதரி ராஜ்யஸ்ரீயை மீட்பது. 2, சகோதரியை விதவை ஆக்கியவர்களை தண்டிப்பது. தங்கையை காப்பாற்றிய ஹர்ஷர் கண்ணோசிக்கு வந்தபோது அந்த அரசு வாரிசின்றி குழப்பத்தில் இருந்தது. மாண்ட மைத்துனர் கிரகவர்மருக்கு வாரிசு இன்மையால் ஹர்ஷரே வாரிசாக தானேஸ்வரத்துடன் கண்ணோசியை இணைத்து விட்டார். சரிங்களா? தானேஸ்வரத்துடன் கண்ணோசியை இணைத்து விட்டார். கண்ணோசி தானேஸ்வரம் இந்த இரு நாடுகளின் இணைப்பானது ஹர்ஷர் கரத்தை வலுப்படுத்தியது. அவரது அரசின் எல்லையானது விரிவடைந்தது. தன்னையும் தன் அரசையும் வலுப்படுத்துவதற்காக இராணுவத்தை பலப்படுத்தினார் ஹர்ஷர். தன் மைத்துனர் மற்றும் சகோதரியின் கொலைக்கு காரணமான சசாங்கனை தண்டிக்க தீர்மானித்த ஹர்ஷர் அஷாம் அரசர் பாஸ்கரவர்மனோடு பாஸ்கரவர்மனோடு இராணுவ கூட்டு சேர்ந்தார். வங்காளமானது தாக்கப்பட்டது. சசாங்கன் தோற்கடிக்கப்பட்டார். தோல்வியை தழுவிய சசாங்கன் கவுடாவை விட்டு வெளியேறி தலைமறைவாக இருந்தார். பின்னர் சசாங்கன் இறந்தவுடன் ஹர்ஷர் ஒரிஷாவையும் மேற்கு வங்காளத்தையும், பாஸ்கரவர்மன் கிழக்கு வங்காளத்தை தங்களுக்குள்ளும் பிரித்து கொண்டனர். ஸோ அந்த பிரிப்பு முறையை மெயினாக பார்த்துக்கோங்க. சார்பு அரசர்களின் ஆதரவோடு மாளவ நாட்டின் மீது படையெடுத்தார். மாளவ மன்னன் தேவகுப்தர். மாளவ மன்னர் யாருன்னு கேட்டால் தேவகுப்தர் தோற்கடிக்கப்பட்டார். மாளவத்தினுடைய வடக்கு பகுதி வர்தன பேரரசுடன்
இணைக்கப்பட்டது. வடக்கு பகுதியானது வர்த்தன பேரரசுடன் இணைக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க, வினாயன் 64. அசாமின் அரசன் பாஸ்கரவர்மன் ஹர்ஷரின் மேலாண்மையை ஏற்றுக்கொண்டவர். வல்லபி, அடுத்து பாருங்க, வல்லபி மேற்கு இந்தியாவில் பழமிக்க நாடாக இருந்தது. இரண்டாவது துருவசேனர் இந்த வல்லபி நாட்டின் மன்னராக இருந்தார். இந்த வல்லபி நாட்டை வெற்றி கொண்டு வடமேற்கில் தனது ஆட்சியை விரிவுபடுத்தணும் சொல்லி விரும்பிய ஹர்ஷர் படையெடுத்து சென்று இரண்டாவது துருவசேனரை தோற்கடித்து வல்லபி அதன் சார்பு நாடுகளான சூரத், அனந்தபூர் தன் நாட்டுடன் இணைத்து கொண்டார் ஹர்ஷர். அப்போ ஹர்ஷர் பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாரு, இந்த வல்லபியை வெற்றி கொண்டு வடமேற்கில் தன்னுடைய ஆட்சியை விரிவுபடுத்தணும்னு விரும்பி இரண்டாவது துருவசேனரை தோற்கடித்து வல்லபியை மட்டுமல்லாமல் அதனுடைய சார்பு நாடுகளாக இருக்கக்கூடிய சூரத்தையும் அனந்தபூரையும் தன் நாட்டுடன் இணைத்து கொண்டார். அதன் பின் தன்னுடைய மேலாண்மையை ஏற்றுக்கொண்ட துருவசேனரிடம் வல்லபியை திருப்பி கொடுத்து தனது மகளையும் அவருக்கு திருமணம் செய்து வைத்து இரு நாடுகளின் உறவை உறுதி செய்தார் ஹர்ஷர். செல்வத்திலும் செல்வாக்கிலும் சிறந்திருந்த சிந்துவின் மீது படையெடுத்து சென்று அந்நாட்டை வெற்றி கொண்டவர் யாருன்னா ஹர்ஷர். நேபாளமும் ஹர்ஷரால் கைப்பற்றப்பட்டது. ஸோ இப்படி பார்க்கின்ற பட்சத்தில் ஹர்ஷருடைய பேரரசானது வடக்கே இமயமலை முதல் தெற்கே நர்மதை வரை விரிவடைந்து காணப்பட்டது. தென்னிந்தியாவில் பாதாமியை தலைநகரமாக கொண்டு சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்த இரண்டாம் புலிகேசி தன்னை பலப்படுத்தி கொண்டிருந்தார். இதெல்லாம் வட இந்தியாவில் இருக்கக்கூடியது. தென்னிந்தியாவினுடைய நிலைமையை எடுத்து பார்க்கும் பொழுது பாதாமியை தலைநகரமாக கொண்ட சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்த இரண்டாம் புலிகேசி தன்னுடைய பேரரசை பலப்படுத்தி கொண்டிருந்தார். புலிகேசியின் படைபலத்தையும் ஹர்ஷரின் பேரரசு பலத்தையும் நன்கு அறிந்த லாதர்கள், மாலவர்கள், கூர்ஜரர்கள் புலிகேசியின் பக்கம் சேர்ந்தனர். புலிகேசியும் தனது பேரரசின் எல்லையை மாகி 6 வரை விரிவுபடுத்தியிருந்தார். எந்த 6 வரைனா மாகி 6 வரை விரிவுபடுத்தியிருந்தார். மாகி 6 வரை விரிவுபடுத்தியிருந்தார். தக்காணத்தின் மீது படையெடுத்த ஹர்ஷரை இரண்டாவது புலிகேசி தீரத்துடன் எதிர்கொண்டு போரிட்டு நர்மதை ஆற்றங்கரையில் தோற்கடித்தார். பேரரசர் ஹர்ஷர் சீனாவிற்கு தூதுக்குழு ஒன்றை அனுப்பினார். மேற்கு கடற்கரையில் அமைந்திருந்த கஞ்சத்தை கையகப்படுத்தினார். யாரு? ஹர்ஷர். எப்ப? 643. சீனாவிலிருந்து அனுப்பப்பட்ட தூதுக்குழுவை வரவேற்பதற்காக அதற்கு முன்பாகவே ஹர்ஷர் இறந்து விட்டார். அவருடைய இறப்பு ஆண்டு கிபி 647. சீனாவுக்கு தூதுக்குழு அனுப்புறாரு. அந்த தூதுக்குழுவை வரவேற்பதற்குள் அவர் இறந்து விடுகிறார். சீலாத்தியன் என்ற யுவான் சுவாங்கால் அழைக்கப்பட்ட ஹர்ஷர் இறந்த பின் அவருடைய வாரிசுகளான யசோவர்மன், இந்திரராஜா ஆகியோரால் பேரரசை பாதுகாக்க முடியவில்லை. மத்திய தேசத்துக்கு அப்பால் போர் வெறி பிடித்து ஆசிய காட்டு கூட்டத்திற்குள் ஹர்ஷர் பேரரசை குறிவைத்து தாக்கினர். யாருன்னா பிரதிகாரர்கள். சரி, நல்லா கவனிங்க. மத்திய தேசத்திற்கு அப்பால் போர் வெறி பிடித்த ஆசிய காட்டு
கூட்டத்தினர் ஹர்ஷர் பேரரசை குறிவைத்து தாக்கினர். பேரரசு குழப்பத்தில் ஆழ்ந்தது. இறுதியில் ஹர்ஷரது பேரரசு யாருடைய கைக்கு மாறியது? பிரதிகாரர்களுடைய கைக்கு மாறியது. ஹர்ஷர் இறந்தபோது அவருடைய பேரரசின் பரப்பு எல்லையானது பிரம்ம புத்திராவில் இருந்து கத்தியவார் வரையிலும் மேற்கிலும் கிழக்கே ஒரிசா வரையிலும் பரவி இருந்தது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. பஞ்சாபின் ஒரு பகுதியும் நேபாளமும் இந்த ஹர்ஷ பேரரசின் பகுதிகளாக காணப்பட்டது. ஹர்ஷ பேரரசின் பகுதிகளாக காணப்பட்டது. வர்தன வம்சத்தை தோற்றுவித்த புஷ்யபூதி சிவனை வழிபட்டவர். ஆதித்ய வர்த்தனரும் அவரது மகன் பிரபாகர வர்த்தனரும் சூரிய வழிபாட்டாளர்கள். ராஜ்ய வர்த்தனர் அவருடைய தங்கை ராஜ்யஸ்ரீ புத்த மதத்தவர். ஹர்ஷர் சூரிய வழிபாட்டாளராக இருந்து பின்னர் புத்த மதத்திற்கு மாறியவர். ஹர்ஷர் தனது புத்த சமய வாழ்க்கையை ஹீனயான மதத்தில் துவங்கி மகாயான மதத்திற்கு மாற்றியவர். சரியா? ஸோ இது ஃபுல்லாமே மிக முக்கியமான குறிப்பு. ஸோ அப்படியே குறிப்பு எடுத்துக்கோங்க. ஹர்ஷர் புத்த மதத்திற்கு மாறியதற்கான காரணம் என்னன்னா, புத்தர் காட்டிய மார்க்கத்தில் பயணிக்க வேண்டும் என்பதற்காக. புத்தர் காட்டிய மார்க்கத்தில் பயணிக்க வேண்டும் என்பதற்காக. ஹர்ஷரினுடைய மத தொண்டினுடைய சிறப்பு கூறுகள் என்னன்னு கேட்டாங்கன்னா, உயிருக்கு ஊறுகண் செய்யாமை. ஹர்ஷரினுடைய மத தொண்டின் சிறப்பு கூறுகள் என்ன? ஹர்ஷருடைய மத தொண்டின் சிறப்பு கூறுகள் கேட்டாங்கன்னா, ஒன்று உயிருக்கு ஊறுகண் செய்யாமை, ஸ்தூபிகள் நிறுவப்படல், பயணிகளின் வசதிக்காக பேரரசு முழுவதும் வசதியான ஓய் விடுதிகள் கட்டப்பட்டன, முக்கிய இடங்களில் பௌத்த மடங்கள் தோற்றுவிக்கப்பட்டன, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சமய பேரவையை கூட்டி விவாதத்திற்கும் கலந்துரையாடலுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டது. பேரரசர் ஹர்ஷருக்கு பிறகு முன்மாதிரியாக பேரரசர் ஹர்ஷர் பிறருக்கு முன்மாதிரியாக திகழ்ந்தார். ஸோ இந்த 6மே ஹர்ஷரின் மத தொண்டினுடைய சிறப்பு கூறுகளாக அமைந்துள்ளது. இந்தியாவில் பயணம் மேற்கொண்டிருந்த சீன பயணி யுவான் சுவாங்கை பாராட்டுவதற்காகவும் சமய கொள்கைகளை விவாதிப்பதற்காகவும் ஹர்ஷர் கன்னோசியில், மெயினாக பாருங்க, கன்னோசியில் ஒரு மாபெரும் மாநாட்டை கூட்டினார். கஞ்சம் பயணத்தை முடித்துக்கொண்டு திரும்பிய யுவான் சுவாங்கை பேரரசர் ஹர்ஷர் எங்கு சந்தித்தார்னா, வங்காளத்தில் சந்தித்தார். காலம் என்ன? கிபி 643. கன்னோசி மாநாடு யுவான் சுவாங் தலைமையில் நடைபெற்றது. அது ஒரு சர்வ சமய மாநாடு. அந்த மாநாட்டில் அனைத்து பிரதான சமய தலைவர்களும் கலந்து கொண்டனர். அப்ப ஹர்ஷரினுடைய கன்னோசி மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யாருன்னா, யுவான் சுவாங். கன்னோசி மாநாட்டில் 20 அரசர்கள் கலந்து கொண்டனர். கன்னோசி மாநாட்டில் 20 அரசர்கள், 1000 நாலந்தா பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள், 3000 ஹீனயான மகாயான பௌத்த துறவிகள், 3000 பிராமண சமய வல்லுநர்கள் ஆகியோர் பங்கேற்றனர். கன்னோசி மாநாடு மொத்தம் 23 நாட்கள் நடைபெற்றன. ஹர்ஷர் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சர்வ சமய பேரவையை கூட்டி அனைத்து சமயங்களை சேர்ந்தவர்களுக்கும் பரிசு பொருட்கள் வழங்குவது வழக்கமாக கொண்டிருந்தார். எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை கேட்டாங்கன்னா, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை
ஸோ அடுத்து பாருங்க, பேரரசர் கூட்டிய 6வது பேரவை கூட்டத்திற்கு வருமாறு சீன பயணி யுவான் ஷுவாங்கை அழைத்தார். பேரரசரின் அழைப்பை ஏற்று பயணியும் அப்பேரவையில் பங்கேற்றார். அப்பேரவை எங்கு கூட்டப்பட்டது? அலகாபாத், பிரயாகை என்று அழைக்கப்படக்கூடியது அலகாபாத். கங்கையும் யமுனையும் சங்கமித்த இந்த பிரயாகையில் கூட்டப்பட்ட இந்த பேரவையில் டாஸ் நாட்டு அரசர்கள், 18 நாடுகளின் அரசர்களும் அனைத்து சமயங்களை சேர்ந்த 5 லட்சம் பேர் பங்கேற்றனர். அலகாபாத் பேரவை 75 நாட்கள், கன்னௌசி 23, அலகாபாத் பேரவையானது 75 நாட்கள் நடைபெற்றது. 75 நாட்கள் நடைபெற்றது. ஹர்ஷரது ஆளுகை சிறப்பானது. அவரது மேற்பார்வை சுற்றுப்பயணமாக அமைந்தது. டாஸ் குற்றங்களை உறுதி செய்ய 4 முறைகள் பின்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. யுவான் ஷுவாங் குற்றங்களை உறுதி செய்ய 4 முறைகள் பின்பற்றப்பட்டதாக குறிப்பிடுகிறார். அதில் முதல் முறையானது நீர் முறை, 2வது நெருப்பு முறை, 3வது சுமை முறை, 4வது நஞ்சு முறை என்று 4 முறைகள் பின்பற்றப்படுகிறது. கோதுமை மக்களினுடைய முக்கிய உணவுப் பொருளாக இருந்தது. நன்கு உலர்ந்த தானியங்கள், நெய், வெண்ணெய், பால், சர்க்கரை அன்றாட உணவில் இடம்பெற்றன. அப்போ ஹர்ஷர் ஆட்சி காலத்தினுடைய உணவுப் பொருட்கள்னா இது. மீன், மான்கறி, இறைச்சி விழா காலங்களில் பயன்படுத்தப்பட்டன. மாட்டு இறைச்சியானது தடை செய்யப்பட்டிருந்தது. மெயினானது மாட்டு இறைச்சியானது தடை செய்யப்பட்டிருந்தது. தொழில்களை முறைப்படுத்துவதற்காக தொழில் குழுக்கள் இருந்ததாக பாணரும் யுவான் ஷுவாங்கும் குறிப்பிட்டுள்ளனர். மெயினானது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தொழில்களை முறைப்படுத்துவதற்காகவும் தொழில் குழுக்கள் இருந்ததாக குறிப்பிடுபவர் யாருன்னா பாணர், அதே மாதிரி யுவான் ஷுவாங். பாணரும் யுவான் ஷுவாங்கும் ஹர்ஷர் காலத்து சமுதாய நிலை பற்றி பல தகவல்களை குறிப்பிடுகின்றனர். 4 அடுக்கு சாதி முறை வழக்கத்தில் இருந்தது. பிராமணர்கள் சமய சடங்குகளை மட்டும் செய்தனர். பிராமணர்கள் சமய சடங்குகளை மட்டும் செய்தனர். சமய சடங்குகளை மட்டும் செய்தவர்கள் யாருன்னா பிராமணர்கள். சத்திரியர்கள் ஆட்சி துறையில் பங்கேற்றனர். சத்திரியர்கள் ஆட்சி துறையில் பங்கேற்றனர். வைசியர்கள் வியாபாரிகளாகவும் வர்த்தகர்களாகவும் இருந்தனர். சூத்திரர் உடல் உழைப்பு சார்ந்த வேலைகளை செய்தனர். இறைச்சி கடைக்காரர்கள், தோட்டிகள், தெரு பொறுக்குவோர், மீன் பிடிப்போர், கலை கூத்தாடிகள், தூக்கிலிடுவோர் ஆகியோர் ஊருக்கு வெளியே வசித்தனர். வயோதிகரும் தீராத நோயுற்றோரும் கங்கையில் மூழ்கடிக்கப்பட்டனர். இறந்தோரை அடக்கம் செய்ய 3 முறைகளானது இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது. 1 எரித்தல், முதல் முறை எரித்தல். 2 ஆற்றில் விடுதல். 3 காட்டில் விடுதல் என்று 3 முறையானது பயன்படுத்தப்பட்டது. ஹீனயானத்தை விட மகாயானம் அதிக முக்கியத்துவம் அடைந்தது. ஹர்ஷரும் யுவான் ஷுவாங்கும் மகாயான பௌத்தர்களாக திகழ்ந்தனர். மிக முக்கியமான பாயிண்ட்டு, அப்படியே குறிப்பெடுத்துக்கோங்க. ஸோ இது ஹர்ஷ பேரரசை குறித்தது. அடுத்து 1 by 1 உங்களுக்கான பயிற்சி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம கொடுப்பதற்கு திட்டம் போட்டிருக்கோம். முழுமையாக சுபிக்குழு ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க. இது போன்ற பயனுள்ள தகவலை ஒவ்வொரு நாளும் பெற்றிட சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.